அனைவருக்கும் வணக்கம் and a very happy Monday. புது வருஷம் புது வாரம் எப்போ மாதிரி எக்ஸைட்டடாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட நேத்து நம்ம சேனல்ல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தேன் Infinix Note 11 உடைய full review அப்லோட் பண்ணிருந்தேன். சோ நீங்க ஒருவேளை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்னைக்கு அப்டேட்ஸ் Realme 9 Pro இதோட லிஸ்டிங் ரிவ்யூல இருக்கு. அது என்னன்னு பார்த்தலாம். Xiaomi 12 Ultra இதோட லான்ச் பத்தி தெரிய வந்திருக்கு. அதுவும் என்ன அப்படினு பார்த்தலாம். Moto G71 இது இந்தியால லான்ச் ஆகுது. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 725 ல இன்னைக்கும் Paytm கான்டெஸ்ட் இருக்க டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். CS 2022 இந்த வருஷம் லாஸ் வேகாஸ்ல January 5th to January 8th அப்படிங்கிற மாதிரி இந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒமைக்ரான் சிச்சுவேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய டெக் ஜெயன்ட்ஸ் கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் எல்லாருமே இந்த ஈவெண்ட்ல இருந்து பேக் ஆஃப் ஆயிட்டாங்க. இருந்தாலுமே இன்னும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் நிறைய இந்த ஈவெண்ட்ல நடக்க தான் போகுது. அதோட இந்த ஈவெண்ட்டை January 5th இருந்து 8th வரைக்கும் இல்லாம ஒரு நாள் முன்னாடி ப்ரீ க்ளோஸ் பண்ண போறதா அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ January 7th வரைக்கும் தான் CS 2022 ஆஃப்லைன்ல கண்டக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலர் பிளாகர் iGeek 2022ல ஆப்பிள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போறாங்கன்னு ஒரு அப்கமிங் லிஸ்ட் ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இவங்க லான்ச் பண்ண போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபோன் SE அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. ஐபோன் SE ஐபோன் SE Plus இந்த மானிக்கர்ல தான் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அகைன் இது A53 பயோனிக் சிப்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. மற்ற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபோன் 14, ஆப்பிள் உடைய வாட்ச் 8 சீரிஸ், அதுக்கப்புறம் MacBook Pro இது எல்லாமே 2022ல லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்கமிங் லிஸ்ட்ல ரிவீல் ஆயிருக்கு. அதோட இந்தியால ஆப்பிளுடைய ஆப் ஸ்டோர் மேல காம்படிட்டிவ் கமிஷன் ஆன்டி ட்ரஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய ஆப் ஸ்டோர்ல இன்ஆப் பர்ச்சேசஸ் பண்ணும்போது 30% கமிஷன் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி டெவலப்பர்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய பேமெண்ட் சிஸ்டம் எல்லாமே லேட்டஸ்ட் நார்ம்ஸ் படி சேஞ்ச் ஆயிருக்கு. பட் இந்த பேமெண்ட் கேட்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி வழியாகவும் பண்ண முடியும். அப்போ கமிஷன்ஸ் கம்மியாக இருக்கும். பட் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஒரு மெனு ஆப்ஷன் கூட கொடுக்கல. இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையோ நோட்லையோ இதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எதுவுமே யூசர்ஸ்க்கு மென்ஷன் பண்ணாததுனால அவங்க மேலே ஆன்டி ட்ரஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இப்போ இந்தியாவில் காம்படிட்டிவ் கமிஷன் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. மோட்டோரோலாவுடைய G லைன் அப்பில் ஏற்கனவே 2 ஸ்மார்ட் ஃபோன் G31, G51 இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. அடுத்ததாக இதோட கண்டினியூஷனாக G71 இந்தியாவில் ஜனவரி மிட்டுக்குள்ளே லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் லான்ச் ஆயிடுச்சு. அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் Snapdragon 695 OLED panel, 5000 mAh பேட்டரி, 30 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அவுட்லுக்கும் அதே அவுட்லுக் தான். விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் 25,000 கிட்ட லான்ச் ஆயிருந்தது. இந்தியாவில் 20K கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் மோட்டோவுடைய Edge X30 அதுவும் இந்தியாவில் லான்ச் ஆகுது. பட் அது ஃபெப்ரவரியாக இருக்கலாம். இது ஜனவரியிலே லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் 12 சீரிஸ் போன வாரம் தான் சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் 12 சீரீஸில் 1.8 பில்லியன் ஸ்மார்ட் ஃபோன் சேல் ஆனதா டீசர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகம் பேர் 12 சீரீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அகைன் 12 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 12, 12 Pro, 12X. இதில் 12X இந்தியாவில் மாடல் நம்பர் லிஸ்டிங்காக இருக்குது. ஜனவரி எண்ட் இல்லைன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே இவங்க லான்ச் பண்ணலாம். அதோட இந்த 12 சீரீஸில் ஸ்டார் அப்படின்னு சொல்லணும்னா ஷாமியுடைய 12 Ultra இதோட கோட் நேமும் நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்கு L1. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபெப்ரவரியில் சைனாவில் லான்ச் ஆகலாம் தெரியுது. இதுவும் Snapdragon 8 Gen 1 அப்படிங்கிற மாதிரி சிப்செட் ரிவீலாக இருக்குது. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட இதில் ஜூம் லென்ஸ் அடிஷ்னலாக 2x, 5x, 10xன்னு ஜூம் லென்ஸ் கேமராவில் கொடுக்க போகிறாங்க. 120 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இந்த ஃபீச்சரோட 12 Ultra ஃபெப்ரவரியில் முதல்ல சைனாவில் லான்ச் ஆகும் தெரியுது. சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன் எடிஷன் ஜனவரி 4th அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் டேட் ஆல்ரெடி இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக், கலர் வேரியன்ட், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்தியாவில் இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் ரிவீலாக இருக்கு. இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஒன்று 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், இன்னொன்று 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ். 2 வேரியன்ட்ஸோட இந்தியாவில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் இவங்க கொண்டு வர
வராங்கன்னு. அதோட சாம்சங் உடைய 2022 ஃபிளாக்ஷிப் லைனப் அப்படின்னு சொல்லும்போது S22 சீரிஸ் தான். ஆல்ரெடி இதோட ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோவே நிறைய இடங்கள்ல ரிவீல் ஆயிருக்கு. 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வராங்க. S22, S22 Plus, S22 Ultra. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக், கலர் வேரியன்ஸ் எல்லாமே இப்போ ரிவீலாக இருக்குது. இதோட அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S21 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ் வந்து இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த கலர் வேரியன்ஸோட S22 சீரீஸும் கூடிய விரைவில் சாம்சங் தரப்புலேருந்து லான்ச் ஆகும். அதோட சாம்சங் வந்து ஃப்ளாக்ஷிப் லைனப் மட்டும் இல்லை, மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லேயும் வந்து 2022 அதாவது Q1லேயே வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்க. இதில் A53, M33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங்காக மாதிரி இருக்க போது A53 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இதோட மாடல் நம்பர் லிஸ்டிங் இருக்கு. மாடல் நம்பர் லிஸ்டிங் அண்ட் சிப்செட் ரிவில் கிக்பென்ச் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது 2 டைப் ஆஃப் சிப்செட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஒன்று எக்ஸினோஸில், இன்னொன்று ஸ்னாப்ட்ராகனில். ஸோ எக்ஸினோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 அப்படிங்கிற மாதிரி தான் கிக்பென்ச் ஸ்கோர்ஸ் நிறைய இடங்களில் லிஸ்டிங் இருக்கு. சில இடங்களில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 778 அப்படிங்கிற மாதிரி லிஸ்டிங் இருக்கு. ஸோ இந்த 2 சிப்செட்டில் வந்து இந்தியாவில் என்ன சிப்செட்டில் கொண்டு வருவாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 778ல A52s இருக்கிறதுனால இது குளோபலாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் எக்ஸினோஸில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சாம்சங் கேலக்ஸி A53 2 சிப்செட்டில் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. பார்க்கலாம் இந்தியாவில் என்ன கொண்டு வராங்கன்னு. நிறைய பேருடைய ஃபேவரட் பிராண்ட் Asus. இவங்க தரப்புலேருந்து இந்தியாவில் Asus 8 சீரீஸ் வரவே இல்லை இப்போ வரைக்கும். அடுத்ததான் வந்து Asus உடைய Zenfone 9 சீரீஸ் உடைய ஒரு சாம்பிள் இமேஜ் மாதிரி ரிவீலாக இருக்குது. இங்கே 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இமேஜஸில் ரிவீலாக இருக்குது. ஒன்று Zenfone 9, இன்னொன்று அவங்களுடைய கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ROG Phone 6. இங்கே வந்து Zenfone 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் டிஸ்பிளே, செகண்டரி டிஸ்பிளேவோட வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சாம்பிள் இமேஜஸில் ரிவீலாக இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு யூனிக் அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் Zenfone 9 வரப்போது. அட்லீஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனையாவது இந்தியாவில் இவங்க கொண்டு வராங்களா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். Oneplus 10 Pro January 11 அன்னைக்கு லான்ச் ஆகும்போது ஏற்கனவே அவுட்லுக் டிசைன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 8 Gen 1 தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 inches QHD Plus ஓட வருது. 120 Hz refresh rate, 80 watt super UC fast charging, 50 watt wireless charging, reverse wireless charging சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனே இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க கொண்டு வராங்க OnePlus 10 Pro. Xiaomi அவங்களுடைய Mi சீரிஸ், அதாவது Xiaomi சீரிஸில் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் 12 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் அவங்களுடைய Redmi சீரிஸுடைய ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K50 சீரிஸ். இதுலேயும் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போது. இதில் Redmi K50 கேமிங் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நம்பர் நிறைய இடங்களில் மறுபடியும் லிஸ்டிங்காக இருக்குது. இப்போ இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வாட்டோட லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, Redmi உடைய K50 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் இந்தியாவில் போக்கோ உடைய F4 சீரிஸாக வரப்போகுது. ஸோ போக்கோ உடைய F4 சீரிஸ் நம்ம 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட நம்ம எதிர்பார்க்கலாம். Realme 9 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் 2 மாடல் நம்பர் 9 Pro Plus, இந்த 2 மாடல் நம்பர் தான் வந்து NBTC, இந்தியாவில் IMEA எல்லா இடங்களையும் லிஸ்டிங்காக இருந்தது. ஆனால் இப்போ இதில் 3வது மாடல் நம்பர் இந்த லைனப்பில் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. இது குளோபல் அண்ட் இந்தியா 2 இடங்களையும் லிஸ்டிங்காக இருக்குது. இது Realme 9 Pro இந்த மானிக்கர் கீழே தான் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ Realme 9 சீரீஸில் 9 Proவும் இப்போ லிஸ்டிங் ஆனதுனால ரொம்பவே குவிக்காக இந்த சீரீஸ் உடைய லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி ஜனவரி எண்ட் இல்லைனா பிப்ரவரியில் இதோட லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தல, Moto G71 என்ன சிப்செட்டில் லான்ச் ஆகும் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Vivo Y21T. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து விக்கி. கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.